நாம இன்னைக்கு பார்க்க போகிறது கேட்கும் திறனின் வரையறையும் விளக்கமும். குழந்தையினோட வளர்ச்சி முக்கிய கூறாக அதன் அறிவு விளங்குகிறது. கல்வி முறைகள் அறிவு வளர்ச்சியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவை. அறிவு வளர்ச்சி என்பது குழந்தையின் அறிவு பெறும் திறன்களின் அடிப்படையான வளர்ச்சியும் இதன் மூலம் பொருள் அறிவும் சூழ்நிலை பற்றிய அறிவும் பெறுவது குறிப்பதாகும். அறிவு பெறும் திறன்களுள் அடிப்படையானது கேட்கும் திறன் ஆகும். வெற்றிகரமாக தொடர்புக்கு மெரித்திறன்களுக்கு தகைத்திறனை அடைதல் வேண்டும். மொழித்திறன் கேட்டல் திறன் அடிப்படையானது. அதுதான் மொழி மற்றலுக்கு அடித்தளமாக அமைகிறது. கேட்டல் திறன் என்பது ஒரு குழந்தை அல்லது மாணவர் தன் அறிவு வளர்ச்சிக்கு தனி செவிப்புலன்கள் எந்தளவு பயன்படுது என்கிறான். கேட்டல் திறன் 3 பகுதிகள். கேட்கல் திறன் என்பது 3 பகுதிகள் கொண்டதாக அமைகிறது. கேட்டல், உச்சி கேட்டல், செவிமடுத்தல். கேட்டல் என்பது உடற்கூற்றியல் தொடர்பான கேட்டல் திறனை குறிக்கிறது. இத்திறன் பகுத்தறிவோடு தொடர்புடையது அல்ல. ஐந்தறிவு உள்ள உயிர்கள் கூட கேட்டல் திறன் வாய்ந்தவை. ஒலிகள் மற்றும் காதில் விழும் நிலையை குறிக்கிறது. இவ்வொலிகள் பொருள் குறித்தல் செய்யாத நிலையை குறிக்கிறது. மொழி கற்றலில் கேட்டல் பகுதி வழி பொலி கூறுகளை முடியாவிடனும் கேட்டல் திறனுக்கு இதில் அடிப்படையாக அமைகிறது. உச்சி கேட்டல் ஒலி அலைகளை பற்றிய விழிப்புணர்வு உச்சி கேட்டல் எனப்படும். உச்சி கேட்டலின் மூலம் ஒலிகளை செவிமடுத்தல் ஒருவர் கேட்கும் ஒலிகளுக்கு பொருள் கொள்வதுடன் மட்டுமல்லாமல் அதற்கு சற்று வருடன் குறிப்பதாகும். கேட்கும் சேவையில் ஒருவர் ஈடுபடும் போது கேட்டல், உச்சி கேட்டல், செவிமடுத்தல் ஆகிய மூன்றுமே இடம்பெறும். கேட்டலின் வகை: பேசுதலை கேட்டல், படித்தலை கேட்டல், மேலும் கேட்டு நிகழ்முறை குறித்து கேட்டல் என்பது நேரடியாக கேட்டல், மறைமுகமாக கேட்டல். பேசுதலை கேட்டல்: பிறர் பேசும் பேச்சை கேட்டல் என்பது இயல்பாக நடைபெறும். கற்றல் சூழலில் தொடக்க நிலை வகுப்புகளில் மாணவர் ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது அது ஆசிரியருடைய பேச்சு. பேசுதலை கேட்டல் என்பது குடும்பத்தார் உரையாடல் கேட்டல், பொது இடங்களில் உரையாடல் கேட்டல், கூட்டங்கள் சொற்பொழிவு ஆகியவை கேட்டல். தொலைபேசியில் கேட்டல். படித்தலை கேட்டல்: உரைநடை பாடத்தை படித்து மாணவரை கேட்க செய்தல் வேண்டும். பிறகு சிறு சிறு வினாக்கள் கேட்கலாம். நடுநிலை பள்ளிகளில் பாடநூல்கள் பயன்படுத்த நூல் நிலையிலிருந்து எடுக்கப்பட்ட பொது நூல்களிலிருந்து ஒரு பகுதியை அவர்களால் கேட்க செய்யலாம். படித்தலை கேட்பது என்பது செய்தித்தாள் படித்தலை கேட்டல், வகுப்பறை பாடங்களை படித்தலை கேட்டல், அறிக்கைகள் அறிவிப்பு முதலிய படித்தலை கேட்டல், விழாக்கள் படித்தலை கேட்டல், வானொலி படித்தலை கேட்டல், தொலைக்காட்சியில் படித்தலை கேட்டல், பொது வாழ்வில் அவ்வப்போது இடம்பெறும் படித்தலை கேட்டல் முதலிய கேட்டல் செயல்களை குறிப்பிடுகிறது.